சிறுவர்களை தேசிய கொடியை ஏற்றி வைக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று மாவட்ட கொடியை ஏற்றி வைப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திருமதி பணிப்பாளர் சிவராஜா அவர்களை ஏற்றி வைக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று ஒவ்வொரு திணைக்களங்களினுடைய கொடிகளையும் திணைக்கள தலைவர்கள் அதேபோன்று கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்களை கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சம்பிரதாய வரம்பு முறையிலே 2024 ஆண்டுக்கான அரசாங்க அதிபர் சபால் கிண்ண கிரிக்கெட் போட்டியினுடைய அனைத்து அதிதிகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எம் தாய் நாட்டை கௌரவிக்கும் வண்ணம் இலங்கை ஜனநாயக பாடி தாய் மண்ணை கௌரவப்படுத்திய அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள்.
திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அவர்களை அடுத்த சூழலை ஏற்றி வைக்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த சூழலை ஏற்றி வைக்க வருமாறு காணி பிரிவுக்குரிய மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நவரங்கேரி முகுந்தன் அவர்களை அடுத்த சூழலை ஏற்றி வைக்க வருமாறு மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச இலங்கை பிரதேச செயலாளர் வருமாறு சுகாதார சேவைகள் பிராந்திய பணிப்பாளர் டாக்டர் நவலங்கிதன் அவர்களும் அடுத்த சூழ்நிலை வைக்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்த சூழ்நிலை வைக்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வலய கல்வி அலுவலக சார்பாக மண்முனை மேற்கு மட்டக்களப்பு வலயத்துடைய பிரதி கல்வி பணிப்பாளர் அவர்களை அடுத்த சூழ்நிலை ஏற்றி வைக்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சமுத்தி பணிப்பாளர் திரு ராஜ்பாபு, மேல் நீதிமன்ற கணக்காளர் அவர்களையும் இந்த பிரதம தபால் அதிபர் அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மண்முனை பிரதேச விளக்கேற்ற நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். விவசாய தனிகளுடைய எஸ்எம் அவர்களையும் இந்த மங்கள பிராந்திய முகாமையாளர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். 2024 ஆண்டுக்கான அரசாங்க அதிபர் சவால்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற பல திணைக்கள் இருக்கின்றது. அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு ஆர்வ நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இந்த பேண்ட் பாத்திய இசைக்குழுவினர் பேண்ட் பாத்தியத்தினை இருக்கின்றது. பல குழுவே இசையினை வழங்கி இருக்கின்ற அந்த அணியினரையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக எமது ஒவ்வொரு திணைக்களங்கள் சார்பாக இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் மதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சரும் கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்களத்துடைய பணிப்பாளர் சிவராஜா அவர்களும் அதே போன்று மேலதிக அரசாங்க அதிபர் பல்கலைக்கழகத்துடைய இந்த நபர்களும் ஏனைய திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த வீரர்களை அறிமுகம் செய்து வைக்கின்ற கொள்வதற்காக வருகை தந்திருப்பதை இருக்கின்றது. ரெண்டு டீம் முரளிதரன் அம்மணி அவர்களை இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த மாவட்டத்திலே சிறந்த ஒரு நிர்வாக சேவை அதிகாரியாக மத்திய அரசிலே ஒரு செயலாளர் பதவியை வைத்துக்கொண்டு எமது மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற செயலாளர் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சினுடைய செயலாளர் திருவாளர் கணபதி பிள்ளை மயசன் சார் அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசு அதிபர் காணி அவர்களை இந்த நிகழ்வினை
கலந்து சிறப்பிக்கின்ற எமது மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களினுடைய பிரதேச செயலாளர்கள், மட்டக்களப்பு மாவட்ட சமுர்த்தி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர், காணிக்கை பொறுப்பாக இருக்கும் உதவி அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் வருகை தந்திருக்கும் அதிதிகள், சிறப்பு அதிபர், இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பேண்ட் வாத்தியத்தை இசைத்த அனைத்து மாணவ செல்வங்களையும் பாராட்டுகிறேன். மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை செய்தீர்கள். அதற்காக உங்களை பாராட்டுகின்றேன். வேலையில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று இன்று களம் இறங்கி இருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளையும் பாராட்டுகின்றேன். ஒரு 70க்கு மேற்பட்ட குழுக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் ஒருபோதும் இராத வகையிலே இந்த முறை மிகவும் சிறப்பான முறையில், பிரமாண்டமான முறையிலே இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த விளையாட்டில் ஈடுபட வந்திருக்கும் அனைத்து வீராங்களையும் பாராட்டுகின்றேன். பிரதேச செயலங்கள் மட்டுமன்றி பல வேறு நிறுவனங்கள், சிஇபி, இன்னும் உங்களுடைய RDHS, விவசாயம் மற்றும் மீன்பிடி திணைக்களங்கள், இன்னும் பல திணைக்களங்கள் நாங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த போட்டியிலே நீங்கள் சிறப்பான முறையில் பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பின்னால் நின்று பிரயாசப்பட்ட என்னுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக மேலதிக அரசாங்க அதிபர் அவர் தலைமையேற்று இந்த காரியங்களை செய்தால் அதற்காக அவருக்கு விசேஷ நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டானது உடல் வலிமை மட்டுமன்றி மன வலிமையை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, வெற்றி தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கினையும் சட்ட திட்டங்கள் ஒழுங்கு விதிகளுக்கு அமைந்து நடப்பதையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே சமூகங்களுக்கிடையே மட்டுமல்ல, பிரதேச செயலங்களுக்கிடையே கூட நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஒற்றுமை என்பவற்றை கூட இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் கொண்டு வர இருக்கின்றது. எனவே இங்கு பங்கு பெற்றும் அனைவரையும் பாராட்டுகிறோம். விசேஷமாக பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுடைய உத்தியோகத்தர்களை இந்த விளையாட்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அனுப்பி வைப்பதற்காக. எனவே சிறப்பான முறையிலே தொடர்ந்து இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று அந்த வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்கும் அளவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பினையும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். தொடர்ந்து இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பாக பங்கு பெற்ற வேண்டும் என்றும் கேட்டு இந்த நிகழ்வுக்கு தலைமையாகி கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர், சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண விளையாட்டு துறைக்குரிய பணிப்பாளர் திருவாளர் சிவராஜ் அவர்களே, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ஸ்ரீகாந்தன், அதே போன்று மேலதிக அரசாங்க அதிபர் காணி, சுவாமி விபுலானந்தா இசைநடன பல்கலைக்கழகத்தினுடைய பணிப்பாளர் திருமதி கென்னடி, ப்ரோசா கென்னடி, அதே போன்று எங்களுடைய பிரதேச செயலாளர்கள்,